அப்படின்னு ஆசைப்பட்ட காலங்கள் இருக்கும். ஸோ ஒரு பெண்ணு மற்றவங்க யூஸ் பண்ணும்போது அந்த பெண்ணு நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, அந்த மாதிரி வாங்கினா நல்லா இருக்குமே, ஆனால் வாங்க முடியாத காலங்கள். இந்த ரப்பர் இருக்குது பாருங்களேன், இந்த ரப்பர் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த ரப்பர் வந்து டிசைனாக ரப்பர் போடுவாங்க. அப்போ அந்த ரப்பர்லாம் வாங்கி வச்சுக்கலான்னு தோணும். ஆனால் அப்போ வந்து இருக்கிற சூழ்நிலையில் வந்து அந்த ரப்பர் வந்து 5 காசு 10 காசு இருந்தால் கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் அந்த ரப்பரு கூட வாங்குறதுக்கு அப்படியே ரொம்ப ஏக்கமாக, அப்படி ஒரு வேளை யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி ரப்பர் ஏதாவது ஒரு புதுசாக கொடுத்தாங்கன்னா அவ்வளோ அதை எடுத்து பார்த்து தொட்டு பார்த்து அதை பத்திரப்படுத்தி, ஐயோ அழிக்கவே மாட்டேன், ஏன்னா அது வந்து அழிச்சா அந்த கார்னர் அந்த இடம் வந்து தேஞ்சிரும் அப்படின்னெல்லாம் நினச்ச காலங்களை நினைக்கும் போது, ஆனால் இன்றைக்கு வந்து ஒரு டீ சாப்பிடணும்னு நினச்சா உடனே சாப்பிடலாம், ஒரு பன்னு சாப்பிடணும்னு நினச்சா உடனே சாப்பிடலாம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஒரு பெண்ணு வாங்கணும் அப்படின்னு நினச்சா, யாராவது ஒருத்தர் சொன்ன போது ஒரு பெண்ணு வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டால், அவ்வளோதான் பாஸ்டர் தாங்க ஒரு பெண்ணு, காசு எவ்வளோன்னு கேட்டால், அதெல்லாம் ஒரு பெண்ணெல்லாம் நான் வாங்கி கொடுத்து காசு வாங்கலாமா பாஸ்டர் அப்படின்ற ஆட்கள். ஆனால் அன்றைக்கு வந்து ஒரு பொருள் வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷம் மகிழ்ச்சி. ஆனால் இன்றைக்கு ஒரு பொருள் கிடைக்கும் போது சந்தோஷம்தான், நன்றி ஆண்டவரே, இந்த பொருள் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆனால் ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா, அந்த பொருளிலையோ சொத்துலையோ அல்ல, இல்லை என்றால் சுற்றி இருக்கிற உடைமைகளிலேயோ அல்ல, பெரிய ஊழியம் அப்படி அதில் கூட இல்லை, நிறைய ஜனங்கள் அதில் கூட இல்லை. இன்றைக்கி இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஆண்டவரோடு நான் ரொம்ப நடந்தேன், ஆண்டவரோடு ரொம்ப பேசினேன், ஆண்டவருக்கு முன்னாடி ரொம்ப நீதியாய் வாழ்ந்தேன். அதுதான் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே